Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 406 part 1. ஓபன் பண்ணா வேற ஒரு டிமென்ஷன்ல கிராண்ட் ஜிபங்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரியை காட்டுறாங்க. ஆக்சுவலா இது ஒரு ஃபில்லர் எபிசோட். அந்த கண்ட்ரி வழக்கம் போல பல வளன்னு சொல்லி சூப்பரா தான் இருக்குது. ஒரு மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. கலாச்சாரம் எல்லா நேரத்திலையும் எல்லா இடத்துலயும் கதகளி ஆடிட்டு இருக்குது. அங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே நீங்க பார்க்கும் போது எப்பவுமே நெருப்பாவும் எப்படி ஃபயர் அப்படியே எனர்ஜெட்டிக்காவும் சூரியன் மாதிரி சும்மா ஜொலிப்பாங்க. சோ இப்படி நல்லபடியா போயிட்டு இருக்க அந்த ஒரு மாலை நேரத்துல ஐயோ ஒரு பெரிய நியூஸ்னு சொல்லிட்டு உசோப்பு தொண்டையிலேயே கத்திக்கிட்டு வேகமா ஓடி வருவான். என்னடா என்னாச்சு, 10 நிமிஷத்துல சாக போறியான்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம ஊர்ல கிரேட் போர்ட்டல் ஷின் ரேஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த மொத்த டவுனுமே அந்த நியூஸை கேட்டுதான் பரபரப்பா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி சொல்லுவான். ஆக்சுவலா இந்த பெரிய ரேஸ் 100 வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும் தான் நடத்துவாங்க. எவ்வளவு பெரிய ரேஸ பத்தி சொல்லிட்டு இருக்கான். லூஃபி எல்லாம் அதை கண்டுக்காம அவன் பாட்டுக்கு தின்னுட்டு இருப்பான். நம்ம பையலுக்கு சாப்பாடு தானே எப்போ முக்கியம், ஏன் நமக்கும் சாப்பாடு தான் முக்கியம், சாப்பாடு தான் உயிர் மூச்சு. சரி கதைக்குள்ள போவோம். சஞ்சி அந்த ரேஸ பத்தி கேள்விப்பட்டிருப்பான். அதுக்கான பிரைஸ் தான் வேற லெவல்ல இருக்கும்பா. சாப்பருக்குமே அதை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்குது. ஜெயிச்சவங்களுக்கு கிராண்டான ஒரு புனிதமான ட்ரெஷரை கொடுப்பாங்களாமா. ரொம்பவும் வேல்யூபிளான ட்ரெஷர். அந்த ட்ரெஷரை பாத்தீங்கன்னா அப்படியே வாய பொளந்துருவீங்க. அப்படி ஒரு ட்ரெஷர். அது மட்டும் வேணும்னா போட்டி போட்டு பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ள இருந்து அந்த மாவோ புள்ள வருவான். இவ தான் நம்ம நமியோட ரெஸ்டாரண்ட் வெயிட்ரஸ். வந்தவனே உசோப்புக்கு ஐஸ் வாட்டர் எல்லாம் கொடுப்பான். இவளை இப்பதான் நம்ம நமி வந்து ஹையர் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட நல்லாவே பேசுவான். நம்ம லூஃபிக்கு சாப்பாடை கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாளா. அவன் ரொம்ப நல்ல வெயிட்ரஸா இருப்பா போலன்னு சொல்லி முக்குன்னு முக்கிட்டு இருப்பான். நமி பார்த்துட்டு இந்த நாய்க்கெல்லாம் இவ்வளவு கொடுக்காத மாவோ கொடுக்க அண்டாவா தின்னுகிட்டே தான் இருப்பான். திங்கிற சோறெல்லாம் எங்க போகுதுன்னே தெரியாது. இவன் பில் எடுத்து பாத்தீன்னு வச்சுக்கேன் 10 தெருவுக்கு ரோடே போட்டுடலாம். அப்படி தின்னு தீத்து வச்சிருக்கான். அதனால வேண்டான்னு சரி ஓகேன்ட்டு அவளும் போயிருவான். இங்க இவங்களுக்கு ஒரே ஆர்வம். இன்கேஸ் அந்த ட்ரெஷர் இவங்களுக்கு கிடைச்சதுன்னா அது என்ன ட்ரெஷரா இருக்கும். சாப்பர் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த ட்ரெஷர் வந்து ஒரு மேஜிக்கல் பவர் உள்ள ட்ரெஷர். அதுகிட்ட என்ன விஷ் கேட்டாலுமே அதை இவங்களுக்காண்டி செஞ்சு கொடுக்கும். அதை 100 வருஷத்துக்கு மேல கிராண்ட் ஷெரின் ட்ரெஷர் ரூம்னு சொல்லிட்டு ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிருக்கானுங்க. சொல்ல போனா 100 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் அதை ஓபன் பண்ணுவானுங்க. இந்த சாப்பர் வேற நல்லா உசுப்பேத்தி விடுவான். என்னன்னா ஒரு போலீஸ்மேனுக்கு அந்த வரம் கிடைச்சதுன்னா அவன் இந்த உலகமே போற்றுற அளவுக்கு ஒரு பெரிய சமுராயா மாறிடுவான். ஏன் ஒரு குக்குக்கு அழகான பொண்ணோட கல்யாணம் கூட நடக்கலாம். எல்லாம் அவங்களோட விருப்பத்தை பொறுத்துமா. இவனு 2 பேரும் அப்படியே இமேஜினேஷனுக்கு போவானுங்க. வாவ் அப்படி நடந்தா வேற லெவல்ல இருக்கும்லன்னு உடனே லூஃபி கேஷுவலா கேட்டுட்டு கேட்கும் போதே நல்லா இருக்கே அப்படின்னா வாங்க நம்ம அந்த ரேஸ்ல போய் கலந்துக்குவான்பா. நமி உடனே வேண்டாம். எதுக்கு தேவையில்லாம வேர்க்க விறுவிறுக்க இந்த மாதிரி ஒரு ரேஸ்ல போய் கலந்துக்கணும். இதுல என்ன யூஸ் இல்லம்பா. சாப்பிட உடனே இல்ல ஜெயிச்சவங்களுக்கு 1 மில்லியன் பெரிஸும் கிடைக்கும்னு சொல்லுவானா. அடுத்த செகண்ட் நம்ம நமிய பாக்கணுமே. ஏன்டா இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரமா அந்த ரேஸுக்கு ரெடி ஆகுங்கடா, நம்ம அந்த ரேஸ்ல ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லி கத்திட்டு இருப்பா. பணம் எப்படி பறக்குறா பாத்தீங்களா. சரி இப்ப அந்த ரேஸ்ல ஜெயிக்கணும்னா இவங்களுக்கு ஒரு போர்ட்டல் சீன் தேவை. அதாவது இவங்களோட சின்னத்தை காமிச்சு தூக்கிட்டு போறதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு தேவை. அப்ப அதை ரெடி பண்றதுக்கு ஒரு ஆள் தேவையில்ல. அப்படி ஒரு ஆளை பாக்குறதுக்கு தான் நேரா லம்பர் யார்டுக்கு போவாங்க. எல்லாம் நமிக்கு தெரிஞ்ச ஆள் தான். இந்த ஜிபங் கண்ட்ரிலேயே அவன் ஒரு கிரேட்டஸ்ட் பில்டர். நேரா வீட்டுக்கு போய் கூப்பிட்டு பாப்பாங்க. யாருமே இருந்த மாதிரி இல்ல. என்ன ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டானான்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது அங்க உள்ளுக்குள்ள இருந்து ஒரு துணி மட்டும் வந்து மூஞ்சில போத்துன்னு அடிக்கும். அதுவும் நமியோட மூஞ்சில. அவ அதை எடுத்து பார்த்துட்டு வாவ் இந்த கிளாத் சூப்பரா இருக்குது, ஃபேப்ரிக்கும் நல்லா இருக்குதுன்னு சொல்லி அதை புகழ்ந்து தள்ளிட்டு இருப்பான். அப்பதான் நம்ம பிராங்கி பிறந்த மேனிக்கு என்ட்ரி கொடுப்பான். அட கரும முடிச்சவனே கட்டி போட மறந்துட்டியாடா காவாலி பையலன்னு சொல்லி கேட்பாங்க. ஆக்சுவலா சூப்பர் டிரையிங் கிளாக் ஒர்க் மெக்கானிசம் ஒன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். அதுல அந்த துணியை காய வச்சுக்கிட்டு இருக்கும் போது தான் இப்படி பறந்து வந்துருச்சுன்னு வேற சொல்லுவான். ஐயோ பாஸ் பிறந்த மேனிக்கு அப்படி பப்ளிக்ல போய் நிப்பாங்க லூசு பாஸ்ன்னு சொல்லிட்டு 2 பேரும் அடிச்சு புடிச்சு வருவாளுங்க. இதெல்லாம் மேட்டர் இல்ல. பிராங்கி நமி கிட்ட மேடம் அந்த துணியை கொஞ்சம் கொடுக்குறீங்களா, அதுதான் நான் யூஸ் பண்ற கோமனோன்னு சொல்லுவான். அதுவும் போசெல்லாம் கொடுத்து. அப்ப நமியோட மூஞ்ச பாக்கணுமே. எது கோமனமா, அட கோக்கு மக்கு புடிச்சவனே, இதையாடா சூப்பர் துணி நல்ல துணி ஆஹா வாசனை செமையா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். அட கன்றாவியன்னு கதறுன்னு கதறிட்டு இருப்பா. அப்புறம் அவன் துணியை காய போறதுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொன்னால அந்த மிஷினை காட்டுவான். அதுல காத்து பயங்கரமா வரும். அதுலதான் அவனோட கோமனம் எல்லாமே காஞ்சுகிட்டு இருக்கும். லூஃபியும் உசோப்பும் பார்த்துட்டு வாவ் வேற லெவல்ல டெக்னாலஜியும் பானுங்க. பாவ நமி கரும அந்த லங்கோட கொண்டு போய் மூஞ்சல போட்டுட்டானே, வீணா போன எடுபட்ட மொல்ல மாதிரி பையன்னு பச்சையா திட்டிட்டு இருப்பா. ரைட். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட வந்த மேட்டர் சொல்லுவாங்க. அவன் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு சூப்பர் போர்ட்டல் ஷின் வேணும்னு கேட்பான். அது இவனுங்க சொல்ற பதில் இருக்கே அதான் ஆஷம். அதாவது இவனுக்கு அந்த ரேஸுக்கு போனவனே ஜெயிக்கிற மாதிரி சூப்பர் லெவல்ல கண்டிப்பா வின் பண்ணியா வேணும். அப்படி ஒண்ணு வேணும் பானுங்க. எல்லாரும் பின்ன தோக்கணும்னா ரேஸுக்கு போவாங்க. இவனுக்கு அட்டுலியும் தாங்க முடியல. அப்பதான் சாப்பர் சொல்லுவான் ஜெயிக்கிறது ஒண்ணும் அவ்வளவு ஈஸி இல்லன்னு. இந்த ரேஸ்ல இன்னும் ஏகப்பட்ட டஃப்பான ஆளுகெல்லாம் கலந்துக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் லெஜெண்டரி ஃபிளையிங் ஃபிஷ் ரைடர்ஸ். இவனுங்க தான் இந்த கிராண்ட் ஜிபங் கண்ட்ரிலேயே ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் கேங். இவனு அளவுக்கு வேகமாலாம்
எல்லாம் யாராலையும் தூக்கிட்டு ஓட முடியாது, அந்த அளவுக்கு வேகமா ஓடுவானுங்க. என்ன ஹேண்ட்ஸம்னு சொல்லிட்டு அவன் பண்ற அட்டூழியம் தான் தாங்க முடியாது. அடுத்தது ரோலிங் எக்ஸ்பிரஸ். வேலைன்னு வந்துட்டா இவங்க வெள்ளக்காரங்க மாதிரி. இதோட லீடர் பேரு லோலா. யார பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி கழுத்து இருப்பான். இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் மோசமானவங்க தான். ஆனா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மோசமானவங்கல்ல முக்கியமான ஒரு ஆள் இருக்கும், அதுதான் த்ரில்லர் பார்க். இப்படி ஒரு பேரை இதுவரைக்கும் இவங்க கேள்விப்பட்டதே கிடையாது. ஆனா அவங்க ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க. யாரான்னு பார்த்தா அப்சலம், டாக்டர் ஹாக்பேக், பெரோனா. உருப்படாத கேங்க மொத்தமும் ஒன்னா இருக்குது, அதுவும் ஜோம்பிஸ் கூட்டத்தோட. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே பின்னாடி பயங்கரமா போசெல்லாம் கொடுத்துட்டு வந்து நிப்பாங்க. நம்மால பார்த்துட்டு யாரா நீங்க, பார்க்கவே கச்சகன்றாவியா இருக்கீங்கம்மா. அவன் தான் பிராங்கி சொல்லுவான், இவ்வளவு நேரம் நீ பேசிட்டு இருந்தியே அது இவங்கள பத்தி தான். இவங்க தான் அந்த த்ரில்லர் பார்க்கோட ஆளுங்க. இவங்க ஹோல்சேல்ல இம்போர்ட் பண்றதுல ஸ்பெஷலைஸ்டான ஆளுங்க. அவங்களோட பில்டிங்க பார்த்தாலே ஆடி போய் வாங்க. ஏன்னா 13 ஃப்ளோர் இருக்குது. அப்படின்னா நீங்களும் அந்த போர்ட்டல் ஸ்கிரீனை ரெடி பண்ணதான் இங்க வந்தீங்களான்னு கேட்பாங்க. உங்கடா முட்டா பாலிலா, எங்களோடதெல்லாம் எப்போ முடிஞ்சு போச்சுமா. ஆக்சுவலா அவங்க இங்க வந்ததே இவங்க அந்த ரேஸுக்குள்ள என்ட்ராக வேண்டாம்னு சொல்லி மிரட்டிட்டு போறதுக்காக. ஏன்னா இவங்க கூட மோதுனா சாவு கன்ஃபார்ம்னு வேற சொல்லி மிரட்டுவாங்க. என்னம்மா என்ன பேசுறீங்க, வாட் டு யூ மீன்? நாங்கெல்லாம் கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணாம தோல்வியை ஒத்துக்க மாட்டோம், அது தெரியுமா? குறுக்க வந்து குறுக்கெலும்பு உடச்சுக்காதீங்கன்னு சொல்லி நம்மளும் மிரட்டுவாங்க. உடனே ஹாக்பேக் அட்வைஸ் பண்ணும் போதே கேட்டுக்கணும், இல்லன்னா அடி தாறுமாறா விழும்பான். இப்படி இவன் பேசிட்டு இருக்கும் போதே சின்று இடையில வந்து நின்னுக்குவான். ஏமா ஒரு மனுஷன் பேசிட்டு இருக்கேன், இப்படியா குறுக்க வந்து நின்று அசிங்கப்படுத்துவேன்? அப்புறம் நான் பண்ண பில்டப் எல்லாம் என்ன ஆகுறதுன்னு கேட்பான். இவனுக்கு அசிங்கப்படுறதே வேலையா போச்சு. நமி தெளிவா சொல்லிடுவா, எங்களெல்லாம் யாராலையும் பயன்படுத்த முடியாது, உங்களால என்ன கிண்ட முடியுமோ கிண்டிக்கிங்க. ஏன்னா எங்க கிட்ட போலீஸ் மேன் ஆன பாஸ் லூஃபியே இருக்காரு. ஏதாச்சும் தப்பு தண்டா பண்ணீங்க உங்க எல்லாத்தையும் புடிச்சு ஜெயில போட்டுவான்னு சொல்லுவாளா. அதுக்கும் அவன் விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு, த்ரில்லர் பார்க் கம்பெனியை எதிர்த்தா நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க கண்ணுகளா. எங்க கிட்ட மோதுறதும் ஒண்ணு, எமகிட்ட மோதுறதும் ஒண்ணுன்னு ஒரு 5 இருந்து 10 நிமிஷத்துக்கு விடாம பில்டப் பண்ணுவான். ஆனா கடைசியில பார்த்தா அவன் கூட இருந்தவன் எல்லாம் ஓடிட்டானுங்க. என்னன்னா இவன் போலீஸ்னு சொன்ன உடனே வீதியில ஓடிட்டாங்க. அட நாசமா போன நண்டு மண்டக்காரனுங்களா, தப்பிச்சு போறப்ப கொஞ்சம் சொல்லிட்டு போனா என்ன, இப்படி யாரா தனியா தள்ளி விட்டு போவீங்க? ஆனாலும் உங்களை விட மாட்டேன்னு கத்திட்டே ஓடுவான். சல்லி பழுகன்னு நம்மளால கழுவி ஊத்துவாங்க. பட் என்ன இருந்தாலும் ஆரம்பத்திலேயே இவங்க கிட்ட வந்து உரசிட்டு இருக்காங்கல்ல, கண்டிப்பா ரேஸ்லயும் டஃப் இருக்குதான் செய்யுங்கிறது தெளிவா தெரிஞ்சு போச்சு. ஆனா பிராங்கி தெளிவா சொல்லிட்டான், நம்ம ஜெயிச்சே ஆகணும், தோக்கவே கூடாதுன்னு. அதுக்காகவே பைய சூப்பரா ஒன்னு ரெடி பண்ண போறானாமா. அதை மட்டும் யூஸ் பண்ணா இந்த ரேஸ்ல ஜெயிக்கிறது கன்ஃபார்ம், யாரும் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். 50 பேத்துக்கு செம்ம ஹாப்பி. அப்படியே கட் பண்ணா நைட் ஆகுது. ஊருக்குள்ள ஒரு மூதேவி காட்டெருமை மேல உட்கார்ந்துகிட்டு காமான் மேன் காமான்னு சொல்லி நடு தெருவுல வந்துகிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒருத்தர் மிட் நைட்ல கூட பில்டப் பண்ணிட்டே வரானா வேற யாரு? எல்லாம் அந்த டூவல் தான். என்ன பேசுறோம்னு அவனுக்கும் புரியல, வரவனுக்கும் புரியல. அவன் பாட்டுக்கு தொண பேசிட்டே வருவான். அங்கதான் ஒரு வீட்டு மேல ஜோரோ படுத்து தூங்கிட்டு இருப்பானா. சாணியா போடுச்சு அவனுங்க. நைட்டு நேரம் சத்தம் போடாம போக மாட்டானுங்க. எதுக்கு தேவையில்லாம கத்திட்டு இருக்கான்னு சொல்லி பச்சையா திட்டுவான். அவன் என்ன பில்டப் பண்ணுவானா, நம்ம தான் ஃபிளைங் ஃபிஷ் ரைடர்ஸ், நம்மளை விட ஃபாஸ்ட் இந்த ஊர்லயே எவன் இருக்கான், அண்ட் என்னைய தூக்கிட்டு போகும்போது என்னைய புகழ்ந்துகிட்டே போகடா, அப்பந்தாடா 4 பேத்துக்கு தெரியும்னு வேற சொல்லுவான். அவனும் ஹேண்ட்ஸம்னு சொல்லி தூக்கிட்டு போவானுங்க. ஜோரோ மூலகட்ட முட்டா பழுகுன்னு அவன் பாட்டுக்கு படுத்து தூங்குவான். டியூவல் இந்த ரேஸ்ல இவன் தான் ஜெயிப்பான்னு கன்ஃபார்மே பண்ணிட்டான். இவன் மட்டும் இப்படி ஜெயிச்சிட்டான்னா எல்லா பெண்களும் இவங்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்காக அடிச்சுக்கிட்டு வருவாங்க. அடிச்சுக்காதீங்க என்னைய பார்க்க யாரும் அடிச்சுக்காதீங்க, அப்படியே லைன்ல வாங்க, நான் உங்க எல்லாத்துக்கும் ஆட்டோ போட்டு கொடுக்குறேன், ஐ மீன் ஆட்டோகிராஃப் அப்படின்னு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தவன் சட்டுன்னு கவுந்துருவானா. ஏன்டா நல்ல நேரத்துல இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சுன்னு கேட்டா சடனா ஒரு 4 பேர் மிஸ் ஆயிட்டாங்க பாருங்க. அவனை மொத்தம் 8 பேர் தூக்கிட்டு போனானுங்க. 4 பேர் காணும்னா ஒரு சைடு சரியத்தானே செய்யும். சரி ரைட், இப்ப எத்தனை பேர் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஒவ்வொருத்தரும் நம்பர் சொல்லுங்கடா. 1 2 3 4 வரைக்கும் நார்மல் கை வரும். 5 6 7 8 எல்லாம் டிஃபரெண்டான கை வரும். ஆனா 8 நம்பர் சொன்ன உடனே அதான் எல்லாரும் இருக்காங்களே, அப்புறம் ஏன்டா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க, கவாலி பயிலான்னு விழுந்து சிரிப்பானா. கூடவே இன்னொரு 3 பேரும் முரட்டுத்தனமா சிரிப்பானுங்க. அப்புறம் தான் நோட் பண்ணுவானுங்க அது வேற ஆளுங்கன்னு. யாரா நீங்க லூசு பயிலான்னு சொல்லி கேட்டா இவனு எல்லாம் ஜோம்பிஸ் ஆமா, அதான் அந்த டாக்டர் ஹாக்பேக்கோட ஆளுங்க. நீங்க எல்லாம் இங்க இருக்கீங்கன்னா எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கடான்னு கேட்டா அவனு அங்க ஒரு ஓரமா மண்டி போட்டு ரொம்ப மனசோடைஞ்சு போய் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பானுங்க. நாங்கெல்லாம் இந்த உலகத்துல பிறந்ததே வேஸ்ட், இந்த நைட்டு இப்படி சத்தம் போட்டு வந்ததுக்காக எங்களை மன்னிச்சிருக்கு, நாங்கெல்லாம் ரொம்ப கேவலமானவங்க, எங்களெல்லாம் யாரும் கவனிக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு ரொம்ப கேவலமா பேசிட்டு இருப்பானுங்களா. ஆமா என்ன ஆச்சு இவனுக்கு, ஏன் இப்படி பேசிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பின்னாடி இருந்து அப்படின்ட்டு அந்த பெரோனா வந்து அவளோட நெகட்டிவ் கோஸ்ட நம்ம டூவல் மேல வச்சு அடிச்சு விடுவா. அப்படியே பேய்ங்கெல்லாம் அவனோட உடம்புக்குள்ள பாஞ்சு போனவனே நெகட்டிவ் நான் இந்த உலகத்துல வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவன், இந்த ரேஸ்ல எல்லாம் நான் கலந்துக்கவே கூடாது, மூஞ்ச பாத்தீங்களாடா, மாடு கூட என் மூஞ்சில சாணி போடாது, நான் அப்படி ஒரு கேவலமானவன் அப்படி இப்படின்னு சொல்லி அவன் கஷ்டப்பட்டு கொண்டு வந்த அந்த ஷிரினை போட்டு குத்துன்னு குத்துவான். அவ்வளவுதான், அது கண்ணா பின்னான்னு உடஞ்சு போயிடும். ஓகே ஒருத்தன் காலி, நமக்கு ரேஸ்ல பஞ்சாயத்து இல்லன்னு சொல்லி பெரோனா அப்படியே வில்லத்தனமா சிரிச்சுட்டு இருப்பான். இப்படி பண்ணிட்டு இருக்க வேலை எல்லாத்தையுமே அங்க ஒரு வீட்டு மேல நின்னுகிட்டு ரோபின் எல்லாத்தையும் நோட் பண்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.